தங்கம் அப்படின்னாலே முதல்ல கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம வீட்டில் பெண்மணிகள் இருக்காங்க, கல்யாண காட்சின்னு வரும். அப்போ அந்த தங்கத்தை போட்டுட்டு போகும்போது தான் நமக்குமே ஒரு பெருமையாக இருக்கும். எல்லாமே தங்கத்தை ஒரு அசட் அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. அது ஒரு சொத்து. சொத்தையும் தாண்டி அதில் ஒரு கரன்சி வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குமே தெரியாத ஒரு உண்மை. அது என்ன கரன்சி வேல்யூவேஷன்? தங்கம் எப்பவுமே நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் 1000 ரூபாயா இருக்குது தங்கத்தை வாங்கலாம். நீங்கள் தங்கம் ஒரு நல்ல அசட் கிளாஸ், நல்ல ஒரு சொத்து. அதை வாங்குங்க, வெய்யுங்க. ஆனால் அதிலேயே எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் போடுறது அதுதான் தவறு. முதல்ல தங்கம் விலை ஏறும், அப்புறம் வெள்ளி விலை ஏறும், மூணாவது காப்பர் விலை ஏறும், நாலாவது ஆயில் அண்ட் கேஸ் கண்டிப்பாக விலை ஏறும். ஒன்றுத்துக்கு ஒன்று நிறைய இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ஒரு கமாடிட்டி சைக்கிள். சரி, எதனால் விலை ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தங்கம் கண்டிப்பாக மேலே போயிடும். அடுத்த பிப்ரவரி வரைக்கும் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2012 இருந்து 2019 வரைக்கும் தங்கம் என்ன பண்ணுச்சுன்னா 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எக்கனாமிக் எப்பெல்லாம் ஒரு டீக்ரோத் பார்க்குதோ அப்போல்லாம் தங்கம் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு எக்கனாமிக் மேலே நம்பிக்கை இருக்காது, பங்கு சந்தையில் நம்பிக்கை இருக்காது, அவங்களோட கரன்சியிலையும் நம்பிக்கை இருக்காது. ஆல்டர்னேட்டிவ் அசட் எது? தங்கம். அதில் தான் டிமாண்ட் அதிகமாக வரும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவை சேர்ந்த முதலீட்டு நிறுவனமான இன்க்ரிமெண்டம் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை 1 கிராம் 10,865 ரூபாய் ஆகும் என்று கணித்திருந்தது. என்ன நடக்கிறது? தங்கம் விலை இந்த உயர்வுக்கு என்ன காரணம்? தங்கம் வாங்குவது சரியா? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் முதலீட்டு ஆலோசகர் சதீஷ்குமார் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம். தங்கம் விலை பயங்கர வேகமாக போயிட்டு இருக்கு, கணிப்புகளை விட அதிகமாக இருக்கு. இந்த விலையேற்றத்துக்கு என்ன காரணம்? எல்லாமே தங்கத்தை ஒரு அசட் அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. அது ஒரு சொத்து. சொத்தையும் தாண்டி அதில் ஒரு கரன்சி வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குமே தெரியாத ஒரு உண்மை. அது என்ன கரன்சி வேல்யூவேஷன்? தங்கம் எப்பவுமே நீங்கள் வாங்குறீங்கன்னா அது அமெரிக்க டாலருக்கு நிகரான வேல்யூவேஷனில் வாங்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு 2012 1 ரூபாய்க்கான அமெரிக்க டாலர் பார்த்தீங்கன்னாக்கா 42 ரூபாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 88 ரூபாய். இப்போது 42லேருந்து இன்றைக்கி 88 ஆகிருக்கு. அதுவே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அதையும் தாண்டி தங்கம் வளர்ந்து இருக்கு. டாலருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100% என்ன ஆயிருக்கு? ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, டாலர் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அந்த வேல்யூவேஷனும் தங்கத்தோட அப்ரிசியேஷனும் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்ரிசியேஷனாக வருது. இதுவே நீங்கள் ஒரு யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தங்கத்தோட வேல்யூவேஷன் மட்டும்தான் அப்ரிசியேஷனாக கிடைக்கும். அந்த ஒரு டாலரோட அப்ரிசியேஷனும் டிப்ரிசியேஷனும், கரன்சியோட மதிப்பு கூடுது குறையுது இல்லையா, அது கிடைக்காம போகுது உங்களுக்கு. ஸோ தங்கத்தின் விலை மேலே ஏறுறதுக்கு டாலரோட அப்ரிசியேஷனும் ஒரு காரணமாக தான் இருக்குது. அது நம்பர் 1. அது நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா 2 விதமான பிரச்சனைகள். ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், எப்போ வரும்னே சொல்ல முடிய மாட்டேங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இன்னமுமே 2022 ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன், அந்த ஒரு காசான்னு சொல்லக்கூடியது ஒரு முடிவுக்கு வந்திருக்காது. அதுவுமே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கு. எப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வருதோ என்ன ஆகும்னாக்கா தங்கத்தின் விலை மதிப்பு மேலே போகும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேடு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு கரெக்டாக இருந்துச்சு வச்சிங்களேன், பிரச்சனை இல்லை. எப்போ இது அந்த ஒரு பேலன்ஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுதோ அப்போவும் என்ன ஆகும்னாக்கா தங்கத்தின் விலை மேலே போகும். அது ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கணிச்சதை விட மேலே போகிறதுக்கு காரணமே இதுதான். தங்கம் விலை நிர்ணயிக்கலாங்களா சார்? டெய்லி இன்னைக்கு இத்தனை கிராம் ஏறி இருக்குது, இன்னைக்கு இத்தனை கிராம் இறங்கி இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு?
நேற்று தங்கம் 10,800, இன்னைக்கு தங்கம் 11,000 ரூபா. எப்படி 200 ரூபா மேலே போகுது? ஒரே நாளைக்கு ஒரு கிராமுக்கு எப்படி 200 ரூபா மேலே போகுது? தங்கத்தோட விலை இல்லைங்க, எல்லா ப்ராடக்டோட விலை எல்லாமே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. நேற்று 10 பேர் தான் தங்கத்தை வாங்குறோம், ஆனால் இன்னைக்கு 15 பேர் தங்கத்தை வாங்கும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்ககிட்ட 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய தங்கம் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணிவிடுவான், அந்த விலையை வந்து கூட்டி கொடுத்துருவான். சரி, எதனால் விலை ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் தங்கத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. வேறு யாரெல்லாம் இப்போ தங்கம் வாங்குறாங்கனாக்கா சென்ட்ரல் பேங்க்ஸ், ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க், யூரோப்பில் இருக்கக்கூடிய டர்க்கி, சிங்கப்பூர், சைனா, இந்தியா, சவுதி அரேபியா, இவங்க எல்லாம் தங்கத்தை நிறைய அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னாக்கா, தங்கத்துக்கு பதிலாக சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய பாண்ட், யூஎஸ் ட்ரெஷரி பாண்டை வாங்குவாங்க, யூஎஸ் டாலரை வாங்குவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, முதல் முறையாக 1996க்கு அப்புறமா யூஎஸ் ட்ரெஷரி பாண்டை விட நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸுமே தங்கத்தை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தங்கத்தை இதுக்கு முன்னாடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சமாக அளவுக்கு வாங்குவாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ், ஒரு நாடே வாங்குதுன்னா பெரிய அளவில் வாங்குது அது. ஸோ அதனால் டிமாண்ட் அதிகமாகுது. அதனால தான் அது ஒன் வே அப்பு மாதிரி கடந்த ஒரு 2 வருஷமாக மேலே போயிட்டே இருக்கு. தங்கம் விலை ஏறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அந்த ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒவ்வொரு நாடுகளோட ரிசர்வ் பேங்க் தங்கத்தை வாங்குறது. ஏன் பேங்க் தங்கத்தை வாங்குது? இதுக்கு முன்னாடி பேங்க் வந்து யூஎஸ் டாலரும் யூஎஸ் ட்ரெஷரியும் தான் ஒரு அசட்டாக வச்சுருந்தாங்க. இப்போது வீட்டுக்கு வீடு நம்மளே என்ன பண்ணிருக்கோம், ஒரு நிலம், கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் ஃபைனான்ஷியல் அசட்ஸ்னு அசட்டை வாங்கி வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நாடுகளும் அவங்களுக்குன்னு அசட்டை கண்டிப்பாக வாங்கி வைப்பாங்க சேஃப்கார்டுக்கு. இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய அசட்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் டாலர். ஏன்னா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து நம்ம இம்போர்ட் நிறைய பண்ணுறோம். ஆயில் அண்ட் கேஸ் ரொம்ப பெரிய இம்போர்ட்டர் நம்ம. அதுக்கு நம்ம வந்து டாலரில் தான் இன்றைக்குமே வந்து காசை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போது டாலரை நம்ம நிறைய ஸ்டோர் பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக 42% ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம், ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு டாலர் இருப்பு நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு சொத்தும் வேணும், இருக்கிற டாலரும் போதும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்தது தங்கம். ஸோ சென்ட்ரல் பேங்க் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, டாலரை டம்ப் பண்ணிவிட்டு, இது பேர் தான் டி டாலரைசேஷன். டாலர் தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு சொத்தாக இருந்துட்டு இருந்தது. அதை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாப்புலாரிட்டியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் அசட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி. நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார், அடுத்த ஒரு 5 வருஷங்களில் தங்கம் இது மாதிரி போய்கிட்டே இருக்குமா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நிற்கும், இல்லை இறங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே ஒரு அசட்டோட விலை 10% தான் ஏறணும் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் இருக்குது. அதை தாண்டி அது வந்து ஒரு 50%, 60%ன்னு அபிரிவிதமாக மேலே போனாக்கா அந்த அசட் என்ன ஆகிடும்னா ஒரு லெவலுக்கு மேலே கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு போயிடும். இப்போ ஒரு காரோட விலை, அந்த காரோட விலை 20 லட்சம் வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அதோட ப்ராஃபிட்டு. டிமாண்டுனால அந்த கார் 1 கோடி ரூபாய் போயிடுச்சுனாக்கா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா அந்த டிமாண்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா அந்த காரோட விலை திரும்பவுமே பழைய விலையான 20 லட்சத்துக்கு வந்துடும். இது பேர் கன்சாலிடேஷன் ஃபேஸ். தங்கம் இந்த ஃபேஸில் இருந்துச்சு. 2012 2019 வரைக்கும் தங்கம் என்ன பண்ணுச்சுன்னா 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. 8 வருஷமாக தங்கம் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் பேசிட்டு இருந்தாக்கா அப்போது எந்த அசட் நல்ல அசட்னா நீங்கள் சத்தியமாக வந்து ஈக்விட்டின்னு சொல்லியிருப்பீங்க. எதனாலனா லாஸ்ட் 5 வருஷமாக தங்கம் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. அப்போது ஸோ அந்த ஒரு ரீசன்சி பயாஸ்னால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தங்கம் இன்னமும் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். போகும், டெக்னிக்கல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நானுமே அடுத்த February வரைக்கும் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி இதே ஒரு ரேலியில் மேலே போகுமா, போகாது. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா அது வந்து கன்சாலிடேஷனுக்கு போக ஆரம்பிக்கும். தங்கம் ஒரு நல்ல அசட் கிளாஸ், நல்ல ஒரு சொத்து. அதை வாங்குங்க, வெய்யுங்க. ஆனால் அதிலேயே எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் போடுறது அதுதான் தவறு. நான் அறிமுகத்தில் சொன்னேன், அந்த இன்க்ரிமெண்ட் அதோட அறிக்கை சொன்னேன் வந்து, அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே 10,865 வரும் அப்படின்னாங்க ஒரு கிராம். ஆனால் இப்போ 11,860 வந்துருச்சு. அதே மாதிரி 2030க்குள்ளே அது வந்து 23,800 சில்லற வரும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க வந்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் எப்படி ஆகும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் லேண்ட்ஸ்கேப் ரொம்பவுமே டைனமிக். யாருனாலையுமே 5 வருஷத்துக்கு கணிக்க முடியாது. எக்கனாமிக் பாலிசிஸ் 3 மாதத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கு. முந்தா நேற்று என்ன சொன்னார் அவர், 100% வரி விதிப்பு சைனாக்கு புதுசாக விதிச்சு இருக்காங்க.
ஒரே நாளைக்கு என்ன ஆயிருக்குனாக்கா சைனீஸோட பங்குகள் சைனாவில் லிஸ்ட் ஆகியிருக்கிற யூஎஸில் லிஸ்ட் ஆகிருக்கிற சைனா பங்குகள் 7% கீழே வந்திருக்கு. ஸோ எக்கனாமிக் பாலிசிஸ் மாற மாற என்ன ஆகும்னாக்கா அந்த ஃபைனான்ஷியல் லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஸ்டாண்டர்டு ஃபைனான்ஷியல்ஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லவே முடியாது. 5 வருஷன்றது பெரிய லாங் ஷாட். என்ன பண்ணலாம்னாக்கா அடுத்த ஒரு வருஷத்துக்கு கணிக்கலாம், மேக்ஸிமம் 3 வருஷத்துக்கு கணிக்க முடியும். எக்கனாமிக் எப்பெல்லாம் வந்து ஒரு டீக்ரோத் பார்க்குதோ அப்போல்லாம் தங்கம் வந்து கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு எக்கனாமிக் மேலே நம்பிக்கை இருக்காது, பங்கு சந்தையில் நம்பிக்கை இருக்காது, அவங்களோட கரன்சியிலையும் நம்பிக்கை இருக்காது. ஆல்டர்னேட்டிவ் அசெட் எது? தங்கம். அதில் தான் டிமாண்ட் அதிகமாக வரும். வழக்கமாக எப்போவுமே வந்து முதலீட்டு ஆலோசகர்கள் சொல்கிறது வந்து விலை குறைவாக இருக்கும்போது வாங்கணும், விலை அதிகமாக இருக்கும்போது விற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து. இப்போ தங்கம் விலை ஏறி இருக்க வந்து உங்கள் ஆலோசனை என்ன? இப்போ தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரமா அல்லது விற்கிறதுக்கான நேரமா? தங்கம் வாங்குறதும் தங்கம் விற்கிறதும் உங்ககிட்ட இருக்கிற இருப்பு பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட சொத்து எல்லாமே ஒரு கூட்டி பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட், 20 லட்ச ரூபாய் தங்கம், ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு, மிச்சம் 30 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்குது. 1 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். இதில் தங்கத்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ? ஸோ 1 கோடி ரூபாயில் 20 லட்ச ரூபாய் தங்கம் வச்சுருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 20% தங்கம் வச்சுருக்கீங்க. இதுக்கும் மேலே தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணாதீங்க. சில பேர் தங்கத்தையே இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஒரு 8 லட்சம் தான் வச்சுருப்பாங்க. 1 கோடி ரூபாய் சொத்துக்கு 8 லட்சம் தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு 10% வரைக்கும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 15% வரைக்கும் தங்கத்தை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிங்க. தங்கம் இன்னமுமே ஒரு 4 மாதத்துக்கு மேலே போகக்கூடிய ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கன்சாலிடேஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் நமக்கு சமயம். இதை விட்டாக்கா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்தில் இன்வெஸ்டிங்கில். ஐயோ இதை விட்டுட்டாக்கா நமக்கு இதை விட ஒரு சரியான நேரம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஸோ பயப்பட வேண்டாம். 15% இருக்குது, 20% ஆல்ரெடி நீங்கள் தங்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்குனாக்கா இதுக்கு மேலே இந்த ப்ரைஸில் வாங்காதீங்க. ஸோ அது மாதிரி தங்கம் நீங்கள் உங்கள் கணக்குப்படி ஒரு 20%க்கு அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க, அல்லலாம் விற்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது விற்கிறதுக்கான நேரமா, இல்லை அவங்க கொஞ்சம் காத்திருக்கலாமா? அதில் ஏற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் காத்திருங்கன்னு சொல்லலாமா? தங்கம் எப்போவுமே ஒரு அசட்டாக பார்க்குறத விட அதை ஒரு ஹெட்ஜிங் மெட்டீரியலாக தான் பார்க்கணும். ஹெட்ஜிங் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய ஒரு பொருள் அது. இது தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா 5000 வருஷமாக நமக்கு கல்ச்சர் இருக்குது. வானம் பார்த்த பூமி. மழை பேஞ்சிச்சுனாக்கா அறுவடை நல்லா நடக்கும். மழை பொய்ச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த விவசாயிக்கு அந்த ஒரு சீசனுக்கு அவனுக்கு வருமானம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவார் அந்த விவசாயி? அவர்கிட்ட இருக்க தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் வச்சு, அது ஒரு சொத்து இல்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலத்தில் அந்த தங்கத்தை அவர் யூஸ் பண்ணிப்பார். அடுத்த சீசனுக்கு திரும்ப மழை வரும், அவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். இதனால தான் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் வரும்போது அந்த ஒரு தங்கத்தை வந்து அவங்கக்கிட்ட ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சது இது. இதை நீங்கள் ஒரு 20% மேலே வச்சுக்க வேண்டாம். 20% மேலே இருந்தாலும் இப்போ அடித்து பிடிச்சி விற்கவும் வேண்டாம். நீங்கள் அடிஷ்னலாக வர சர்ப்ளஸ், அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த பக்கெட், எந்த பக்கெட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்? மொத்தம் 4 வகையான பக்கெட் இருக்குது. இந்த ஒரு ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லக்கூடியது பிபிஎஃபாக இருக்கலாம், பிஎஃபாக இருக்கலாம், கேரண்டீடு இன்சூரன்ஸ் பிளான்ஸாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம். அதில் எத்தனை பர்சன்ட்னு பாருங்கள். ஃபிக்ஸட் இன்கம் அது ஒரு பக்கெட், தங்கம் அது ஒரு பக்கெட், ரியல் எஸ்டேட் அது ஒரு பக்கெட், 4வது ஃபைனான்ஷியல் அசெட்ஸ்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ். ஸோ எந்த பக்கெட்டில் கம்மியாக இருக்கோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். சார் நீங்கள் இப்போ 4 பக்கெட் சொன்னீங்க வந்து, இதை இப்போ தங்கத்துக்கு நீங்கள் ஒரு 20% சொன்னீங்க. இதை மாதிரி எந்தெந்த பக்கெட்டில் எத்தனை % வச்சுக்கணும் ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஃபிக்ஸட் இன்கமில் ஒரு 10% வைங்க, தங்கத்தில் 15% வைங்க, 25% ஆகிடுச்சா? மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸில் 35% வைங்க, 60% ஆகிடுச்சா? மிச்சம் 40% ரியல் எஸ்டேட்டில் வைங்க. இப்படி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை, அந்த அசட்டை டிவைடு பண்ணி வச்சிங்கனாக்கா ஒரு பேலன்ஸ்டு அசட்டாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஒரு அசெட் ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். 2001 2007 வரைக்கும் ரியல் எஸ்டேட் பிச்சிட்டு போச்சு. அந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன். 40% ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன். ஸோ உங்களோட ரியல் எஸ்டேட் பெரிய அப்ரிசியேஷனை கொடுத்துருக்கும். 2000 2025 வரைக்கும் பங்கு சந்தை ஒரு நல்ல ரிட்டர்ன், பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். ஸோ 35% வச்சுருக்கீங்களே, அதுக்கு நல்ல ரிட்டர்ன். 2011 19 வரைக்கும் ஒரு 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும், கன்சாலிடேட்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் தங்கம் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே. 19 ஆரம்பிச்சது, 20 கொஞ்சம் அந்த ரேலி ஸ்ட்ராங் ஆச்சு. 5 வருஷமாக தொடர்ந்து ரேலி போயிட்டுருக்கு. ஸோ
தங்கமும் ஒரு நல்ல அசட் கிளாஸ், அது 15% வைங்க. இது 3 அசட்டும் உங்களுக்கு வந்து பொய்த்து போனால் கூட கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது ஃபிக்ஸட் இன்கம். அது பேர்லேயே இருக்குது, ஃபிக்ஸட் இன்கம், கேரண்டியாக ரிட்டர்ன் வரும். அதில் ஒரு 10% வைங்க. இப்படி வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு அசட் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம தங்கத்தில் முதலீடு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆட்கள் வந்து தங்கம் வாங்குறது நகையாக தான் பெரும்பாலும் வாங்குறாங்க வந்து. ஸோ தங்கத்தை வந்து நகையாக வாங்குறது இல்லை பத்திரமா வாங்குறது, அந்த மாதிரி பல்வேறு இன்னைக்கு வந்து பல்வேறு வழிகள் இருக்குது வந்து. ஸோ இது என்னென்ன வகைகள்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு தங்கம் அப்படின்னாலே முதல்ல கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம வீட்டில் பெண்மணிகள் இருக்காங்க, கல்யாண காட்சின்னு வரும். அப்போ அந்த தங்கத்தை போட்டுட்டு போகும்போது தான் நமக்குமே ஒரு பெருமையாக இருக்கும். முதல் 400 கிராம் என்ன பண்ணுங்க, வேஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ஜிஎஸ்டி டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குங்க. அதை அந்த பொசஷனை என்ஜாய் பண்ணுங்கள். அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட்டு அதையும் தாண்டி அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். நம்ம அந்த நகையை போட்டுட்டு ஒரு கல்யாண காட்சின்னு போகும்போது மொத்தம் 400 கிராம் ஃபிசிக்கலாக வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நிறைய எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ஸில் தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கோல்டு இடிஎஃப்னு சொல்லலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல அந்த வேஸ்டேஜ் குறைஞ்சபட்சம் 10%, அதுக்கப்புறம் ஒரு 3% டேக்ஸ். ஸோ இது எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் 1 லட்சத்துக்கு தங்கம் வாங்குறீங்கன்னா அந்த பில் போட்டு கையில் எடுக்கும்போதே 87,000க்கான தங்கத்தை தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. 13%ன்றது ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் விட்டுட்டு வரீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், 400 கிராமுக்கு மேலே அவாய்டு பண்ணலாம். எலக்ட்ரானிக் கோல்டாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். எலக்ட்ரானிக் கோல்டு அப்படின்னாக்கா இன்றைக்கி நீங்கள் வந்து பங்கு சந்தையில் கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டாக வாங்கலாம். இல்லைனா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போய்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, அவங்களுக்குன்னு ஒரு கவுண்டர் ஒன்று இருக்கும். அங்கே தங்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட அவங்களே என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பித்து கொடுத்துருவாங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் உங்களுக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பித்து கொடுப்பாரு. ஸோ இப்படி நீங்கள் தங்கத்தை வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த காஸ்ட், அந்த வாங்கக்கூடிய காஸ்ட் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கிராம் வாங்கணும்னா அன்றைக்கி தேதிக்கு ஒரு 15,000 இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் இருக்குது வந்து. இல்லை சிறு அளவில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எது ஆப்ஷன், என்னென்ன ஆப்ஷன்? கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபாயா இருக்குது, தங்கத்தை வாங்கலாம். நீங்கள் நான் தங்கத்தில் காசை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆனால் பெரிய லெவலில் என்னால் பண்ண முடியாது. ஒரு 1000 ரூபா தான் சேர்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 25,000 ரூபா தான் ஆவரேஜ் சேலரி ஆஃப் இந்தியன். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு மாதம் 1000 ரூபா தங்கத்தில் சேர்க்கணுன்னாக்கா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது என்ன ஆகும், அது ஒரு 12 மாதத்தில் 12,000 ரூபா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு கிராம் கோல்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி, காயினாக கன்வெர்ட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை ஒரு 3-4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸாக கூட வாங்கிக்கலாம். விற்கும்போதும் செய்கூலி சாதாரண போகும், வாங்கும்போதும் போகுது அப்படின்னு சொல்லி வந்து இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு இன்னைக்கு சமூக வலையெல்லாம் கூட எல்லோரும் எழுதுகிறாங்க. எப்படி இதுக்கு கணிக்கிறாங்க? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே ஏதோ ஒரு அட்வான்டேஜ், ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க, 12% ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் கட்டுறீங்க இல்லையா, அது டிஸ்அட்வான்டேஜ் தான். ரியல் எஸ்டேட் வாங்கும்போது ஒரு 12%ன்றது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் அது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ். ஒரு அசட்டை வாங்கும்போது ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். வீட்டுக்கு மேலே என்ன கண்டிப்பாக ஒரு கூரை இருக்கணும், ஒரு ரூஃப் அபவ் த ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கும்போது இவ்வளோ சிக்கல்கள், டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். பட் அது எமோஷன்ஸ், அதை தாண்டி ஒரு எமோஷன் அது. அதனால தான் 300 கிராம் இல்லை 400 கிராமில் நிறுத்திடுங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, நீங்கள் எலக்ட்ரானிக் கோல்டு வந்துடுங்க. இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. தங்கம் அப்படின்றது நீண்ட காலத்துக்கான, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்பா வாங்கினதாக இருக்கும். எப்போ வாங்கினாங்கன்றது அவருக்கே நினைவில் இருக்காது. அவரே ஒரு 20 வருஷமாக வச்சுருந்துருப்பார். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நீங்கள் இன்னொரு 20 வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நிறைய நகைகள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 40 வருஷம் 50 வருஷமாக இருக்கிற நகைகள் தான் இருக்குது. அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த கடனை தங்கத்தை வாங்கி அதை கடன் வச்சு அடகு வச்சு அதில் இன்னொரு தங்கம் வாங்குறது, இதை மாதிரியான சர்க்கஸ் வேலையெல்லாம் செய்யாமல் ஒரு தங்கத்தை வாங்கினீங்களா, அது ஒரு நல்ல அசெட், பூட்டி வைங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அதை அணிஞ்சிக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பாக வைங்க. லாங் டேர்மாக பாருங்கள். சிலர் இருக்கிற தங்கத்தை அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து புதுசாக நகை வாங்குவாங்க. அது எப்படி சரின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? லாஸ்ட் 2 வருஷமாக நீங்கள் தங்கத்தை அடகு வைக்கும்போது 9% வட்டி கட்டுறீங்க. அதையும் தாண்டி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. வாட் இஃப்
இந்த 2011 2019 9 வருஷம் தங்கம் 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் வந்து தங்கம் ரிட்டர்ன் கொடுக்கும்னு நம்பி ஒரு 9% கடனை வாங்கிட்டு அது ரிட்டர்னே கொடுக்கலன்னா அது லாஸ் தானே உங்களுக்கு, ஒரு பெரிய நஷ்டம் அது. ஸோ எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது பேர் லிவரேஜிங், அது செய்யாதீங்க. இப்போ தங்கம் மாதிரி வெள்ளியுமே விலை ஏறிக்கிட்டே இருக்குது வந்து, அதனால சிலர் வந்து வெள்ளியும் வாங்குறாங்க வந்து. ஸோ வெள்ளி வாங்கி வைக்கிறது சரியான ஒரு ஆலோசனை தானே? வெள்ளியும் ஒரு ஆஸ்பீஷியஸ் மெட்டல். தங்கம் எப்படி ஆஸ்பீஷியஸோ, தங்கம் அளவுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ்னு சொல்ல முடியாது. வெள்ளி ஒரு நிச்சயமாக ஒரு ஆஸ்பீஷியஸ் மெட்டல், அது ப்ரீஷியஸ் மெட்டல் அது. ஸோ வெள்ளியை வாங்குங்க. தங்கம் ஒரு 15% இருக்குன்னா வெள்ளி ஒரு 5% அளவுக்கு வாங்கி வைங்க. வெள்ளி விலை ஏறுறதுக்கு அதோட ப்ரீஷியஸ் தன்மையும் ஒரு காரணம், இண்டஸ்ட்ரியல் யூட்டிலைசேஷனும் ஒரு காரணம். அதையும் தாண்டி இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 500 வருஷமாக எந்தவித சென்ட்ரல் பேங்க்ஸுமே தங்கத்தை தவிர்த்து, யூஎஸ் பாண்டை தவிர்த்து, யூஎஸ் டாலரை தவிர்த்து வேறு எதையும் வாங்கினதே கிடையாது. முதல் முறையாக 2 மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வெள்ளியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட். ஒன்று புரிஞ்சுக்கணும், இது பேர் வந்து கமாடிட்டி சைக்கிள். முதல்ல தங்கம் விலை ஏறும், அப்புறம் வெள்ளி விலை ஏறும், 3வது காப்பர் விலை ஏறும், 4வது ஆயில் அண்ட் கேஸ் கண்டிப்பாக விலை ஏறும். ஒன்றுத்துக்கு ஒன்று நிறைய இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ஒரு கமாடிட்டி சைக்கிள். இப்போது தங்கம் விலையை பார்த்துட்டோம், வெள்ளி விலையை பார்த்துட்டோம், காப்பர் விலையேற்றத்தை பார்ப்பீங்க, ஆயில் விலையேற்றத்தை பார்ப்பீங்க. உடனே நடக்குமானா நடக்காது. பட் இது 4மே வந்து ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று விலையை ஏற்றியே இருக்கும். இது ஒரு சைக்கிள். இப்போ நம்ம தங்கத்தை வாங்கி திரும்ப அடகு வைக்கிற மாதிரி வெள்ளியை அடகு வைக்க முடியாது. அது மாதிரி தங்கத்தை திரும்ப உடனே விற்கிற மாதிரி வெள்ளியும் விற்க முடிகிற சூழல் இல்லை வந்து. இமீடியட் லிக்விடிட்டி வெள்ளிக்கும் இருக்குது. தங்கத்துக்கு எந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்கோ வெள்ளிக்குமே அந்த அளவுக்கு லிக்விடிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. இறுதியாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முக்கியமான ஆலோசனைகள்னா என்ன சொல்ல முடியும்? விலை ஏறும், விலை இறங்கும், அதை விட்டுருங்க. தங்கம் உங்களோட இருப்பு எவ்வளோன்னு பாருங்கள். 15% தான் இருக்குது அப்படின்னாக்கா விட்டுடுங்க. 15 கம்மியாக இருக்குன்னா ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. 15 உங்களோட நெட்வொர்க்கில் 15% தங்கம், 5% வெள்ளி வச்சுக்குங்க. சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. நன்றி. நன்றி.